வணக்கம் மக்களே. நான் உங்க ஷேர் மார்க்கெட் நண்பன். இன்னைக்கு மார்க்கெட்ல ஒரு செம விறுவிறுப்பான நாள்னே சொல்லலாம். நிஃப்டி திடீர்னு ஒரு ஏற்ற இறக்கத்தை சந்திச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம எல்லாரும் எதிர்பார்த்த இன்ஃபோசிஸ் டிவிடெண்ட் பத்தின சூப்பர் அப்டேட்டும் வந்திருக்கு. வாங்க இன்னைக்கு மார்க்கெட்ல என்னென்ன நடந்துச்சுன்னு டீடைலா பார்ப்போம். இன்னைக்கு நம்ம இந்திய சந்தை ஓரளவுக்கு சுமாரான தொடக்கத்தை கொடுத்தாலும் நாளின் முடிவுல நிஃப்டி 50 சுமார் 0.4% சரிந்து 22,480 புள்ளிகள்ல முடிவடைஞ்சிருக்கு. பேங்க் நிஃப்டியும் கொஞ்சம் ப்ரெஷர்ல தான் இருந்துச்சு. இன்னைக்கு மெட்டல் மற்றும் ஐடி செக்டார்ஸ்ல நல்ல ப்ராஃபிட் புக்கிங் பார்க்க முடிஞ்சது. டாப் கெய்னர்ஸ்னு பார்த்தா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் 1.2% உயர்ந்து மார்க்கெட்டை தாங்கி பிடிச்சது. ஆனா அதே சமயம் டிசிஎஸ் மற்றும் ஹெச்டிஎஃப்சி பேங்க் சுமார் 1.5% சரிவை சந்திச்சு டாப் லூசர்ஸா மாறினாங்க. ஐடி பங்குகள்ல இன்னைக்கு கொஞ்சம் செல்லிங் பிரஷர் அதிகமாவே இருந்ததுக்கு குளோபல் கியூஸ் தான் முக்கிய காரணம். ரீடெயில் முதலீட்டாளர்கள் இந்த நேரத்துல அவசரப்பட்டு பல்க் பையிங் பண்ணாம கொஞ்சம் வெயிட் பண்ணி டிப்ல வாங்குறது நல்லது. உலக சந்தைகளை பொறுத்தவரை அமெரிக்காவின் நாஸ்டாக் மற்றும் S&P 500 நேத்து கொஞ்சம் சரிவோட தான் முடிஞ்சது. யுஎஸ் ஃபெடரல் ரிசர்வ் வட்டி விகிதங்கள் பற்றிய குழப்பம் இன்னும்